January 21, 2008 பென்சில்வேனியா இங்க இருக்கக்கூடிய 911க்கு ஒரு கால் வருது. இந்த கால்ல ஒரு லேடி இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் நான் என்னோட வீட்டுக்குள்ள போயிருந்தேன். அங்க ரொம்ப மோசமான முறையில முகமெல்லாம் சதைக்கப்பட்ட ஒரு சடலம் வந்துட்டு கிடக்கு. இங்க என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கால் பண்றாங்க. இப்படி முகமெல்லாம் சதைக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற அந்த சடலம் வேற யாரோடதும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களோட தான். இன்னும் சொல்ல போனா அந்த கொலையை பண்ணதும் அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். இதுல இறந்து போனது யாரு, அந்த கொலையை பண்ணது யாரு, இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா உண்மையா நம்ம யோசிச்ச மாதிரி அது நடக்காம அது வேற மாதிரி இன்னும் பயங்கரமா நடந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். January 3rd, 2008 பென்சில்வேனியா இங்க இருக்கக்கூடிய பார்ட்ஸ்டவுன் அபார்ட்மெண்ட்ல பார்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ரொம்பவே ஜாலியா டிவியை போட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு அவருடைய டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சமயம் தான் அவங்க வீட்டுடைய காலிங் பெல் வந்துட்டு அடிக்குது. இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க, யாராச்சும் நம்ம வர சொன்னோமா அப்படின்ற மாதிரி இவரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி நீ இங்க ஏறு, நான் போயிட்டு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாட் மட்டும் பொறுமையா சோஃபா விட்டு எழுந்து போயிட்டு அவரோட டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா வெளியில் இருக்கிறது பார்ட்ஸோடைய அம்மா. அவங்க அம்மா நிறைய தடவை பார்த்தோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, இது எல்லாமே வழக்கம் தான். ஆனா இந்த சமயம் அவங்க அம்மா வந்தது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்களோட கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி எதையும் அவங்க நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து என்னாச்சுமா, நைட் டைம் வந்திருக்கீங்க, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க அம்மா எதுவுமே பேசாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்ட்டை தாண்டி ஹால் வழியா கெஸ்ட் எல்லாம் தங்கக்கூடிய அந்த பெட்ரூம்குள்ள போயிட்டு அந்த கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த பார்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பிரச்சனைனே தெரியலையே, அம்மா பாட்டுக்கு போயிட்டு இப்படி கதவை சாத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி நைட் ஆயிடுச்சு, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பா இருப்பாங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டிவி பார்த்துட்டு ரெண்டு பேருமே போயிட்டு தூங்க போறாங்க. இப்படி இந்த பெட்ரூம்ல பார்த்தும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்து பெட்ரூம்ல, அதாவது கெஸ்ட் பெட்ரூம்ல தான் அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்லாவே படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா இவருக்கு மட்டும் தூக்கமே வரல. என்னாச்சுன்னு தெரியல, அம்மா வந்துட்டு அழுத மாதிரி இருந்தாங்களே, ஒருவேளை எதனாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதனால அவருக்கு நடு ராத்திரி ஆகியுமே தூக்கமே வரல, அங்கி எந்திரிச்சு நடந்துட்டு இருந்தாரு. இப்படி இவர் நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயம் அவங்க அம்மா ஸ்டே பண்ணியிருந்த அந்த பெட்ரூம் உடைய டோர் கிட்ட இவர் போய் நின்று இருந்திருக்காரு. உள்ள அவங்க அம்மா அழுகிற மாதிரியான முனகிற மாதிரியான சத்தம்லாம் வந்துட்டு இவருக்கு கேட்டிருக்கு. இந்த விஷயம் இவர் இன்னுமே யோசிக்க வைக்குது. ஆனா பார்த்துக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அது என்னன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய சண்டை. இவருடைய அப்பா பேர் வந்துட்டு அருண்குமார். கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் இது ஒரு சண்டை நடந்திருக்கு. அதனாலதான் இவங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்ல போனா இவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு பென்சில்வேனியா கிடையாது, அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இங்க இந்தியாவில் இருந்துட்டு தான் பென்சில்வேனியாவுக்கு போயிருக்காங்க. நம்ம இங்கே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஃபாரின் போயிட்டு எதனாச்சும் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அருண்குமாரும் அவங்களோட ஒய்ஃபும் பென்சில்வேனியாவுக்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்து, அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. மொத்தமா இந்த குடும்பத்துல 4 பேர். அருண்குமார் வந்துட்டு போயிங் அப்படின்ற கம்பெனில ஒரு இன்ஜினியரா ஜாயின் பண்ணாரு. இவங்க ரெண்டு பேருமே வர்றப்ப இவங்க கையில கொஞ்சம் கூட காசு இல்லை. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே தன்னம்பிக்கையா உழைச்சி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே அவங்க செட்டிலும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோட அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஆரம்பம் இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உழைச்சு எல்லா பிரச்சனைகளிலுமே ஒன்னா இருந்துதான் வந்திருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே நினைச்சாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அருண்குமாருக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிய வந்த அந்த சமயம் அவங்களுக்கு உண்மையாலுமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இருந்தாலும் குடும்பம் வந்துட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம அந்த குடும்பத்துக்கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னதான் இந்த இஷ்யூ இவங்க பெருசு ஆக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அவங்க அருண்குமாரை எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ப கிடையாது. இருந்தாலும் அருண்குமார் வந்துட்டு யார் யார் கூட எல்லாம் பேசுறாரு, அவருக்கு யார் கூட அஃபேர் இருக்கு, அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் அவங்க அம்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதனால அவங்க பையன் பார்த்தோட ஹெல்ப்போட அவங்க அப்பாவுக்கே தெரியாம அவங்க அப்பா அருண்குமாரோடைய கம்ப்யூட்டர் ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை இவர் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாரு. இப்படி இவர் பண்ணது மூலியமா பார்த்து வந்துட்டு அவரோட சிஸ்டமை வச்சு அவங்க அப்பா என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சொல்ல போனா அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயம் அவங்க பையன் பார்த்துக்கு வந்துட்டு இது சரியாவே படல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பாவுக்கே தெரியாம
அவரோட கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் அம்மா வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மூலியமா அவங்களோட மைண்டை செட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க டைவர்ஸை பத்தி யோசிக்கிறதுக்கும் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாரு. இப்படி இவர் யோசிச்சுக்கிட்டே வெளியில் நடந்துட்டு இருந்த அந்த சமயம் அவங்க அம்மாவுடைய ரூம்குள்ள இருந்து அவங்க அம்மா ஏதோ ஒண்ணு முனகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா உத்து கேட்டப்ப போன் மூலியமா அவங்க யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, நம்ம அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளே அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவங்க அம்மாவோட ரூம் கிட்ட காதை வச்சு ஒட்டி கேட்கிறாரு. அப்போ அவங்க அம்மா போன் கால்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் வந்துட்டு ரொம்ப மோசமா மாறிட்டான். அவன் என்னோட பேர்லயும் என்னோட 2 குழந்தைங்க பேர்லயும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கான். அதுவும் $3.6 மில்லியன் போட்டிருக்கான். இது எதுவுமே சரியில்லை. அருண்குமார் என்ன என்னோட பையனை என்னோட பொண்ணை என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பார்த்துக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க அம்மா அப்பாவான அருண்குமார் கூட சண்டை போட்டுட்டு இங்க வர கிடையாது. இங்க போயிட்டு இருக்க இஷ்யூ வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத மாதிரியான ஒரு பயங்கரமான இஷ்யூன்னு புரியுது. ஏன்னா அவங்க அம்மா டைவர்ஸை பத்தியோ அஃபேரை பத்தியோ எதுவுமே பேச கிடையாது. அவரு என்னையும் என்னோட 2 குழந்தைங்களையும் இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. இது பார்த்துக்கு வந்துட்டு ரொம்ப குழப்பமா இருந்தது. இது எல்லாத்தையும் பத்தியுமே அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பா அருண்குமார் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க கிடையாது. ஆனா இது வரைக்கும் என்னையும் என்னோட சிஸ்டரையும் நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. இங்க வேற ஏதோ தப்பு இருக்குது போல இருக்கு. ஒருவேளை அம்மா வந்துட்டு தப்பா கூட புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. ஆனா இந்த சமயம் தான் பார்த்து வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சில பிஹேவியர் சேஞ்ச் எல்லாம் மாறுறத பாக்குறாரு. அவங்க அப்பா ரொம்பவே காமான ஒரு பர்சனா, யார்கிட்டயுமே பிரச்சனைக்கு போக மாட்டாராம். எதா இருந்தாலும் சைலண்டா பேசி முடிப்பாராம். ஆனா அந்த சமயம் அவங்க வீட்டுக்கும் அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கும் ஒரு பார்டர் ப்ராப்ளம் இருந்தது. இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு லைனை தாண்டி இங்க வந்திருக்கு அங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல அருண்குமார் ரொம்பவே மோசமா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான கோவத்தில் இருந்திருக்காரு. சொல்ல போனா இவரு அந்த கோவத்துல அவங்க நெய்பர் கிட்ட போயிட்டு பலமுறை சண்டையும் போட்டிருக்காரு. இந்த ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருக்குமே முக்கியமா பார்த்துக்கு இது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுல சிங்க் வந்துட்டு சரியா ஒர்க் ஆகல. பேசிக்காவே அவங்களுடைய அப்பா வந்துட்டு இன்ஜினியர் அப்படிங்கறதுனால அவரே டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுவாராம். ஆனா பார்த்து வந்துட்டு அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த சிங்க் வந்துட்டு சரி பண்ணாமலே அப்படியே இருந்திருக்கு. அதுவும் போக அந்த சிங்க்குக்கு கீழே அவங்க அப்பா ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே அங்கங்க அப்படியே போட்ட மாதிரி கிடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு என்னைக்குமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த வேலை பார்த்தோம்னாலும் அந்த வேலைக்காக யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சு பேக்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையுமே அவர் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைப்பார். ஆனா அவர் அன்னைக்கு எதையுமே எடுத்து வைக்க கிடையாது. திங்ஸ் எல்லாமே அப்படியே விதைச்ச மாதிரி இருந்திருக்கு. சிங்கும் சரி பண்ணல. இதனால அவங்க அப்பா கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இது எல்லாமே சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். நம்ம தான் இதை பெருசா எடுத்துக்கிறோம். சொல்லப்போனா அம்மா தான் இதை பெருசா நினைச்சுக்கிறாங்க. நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், அம்மா ஓவர் திங்க் பண்றாங்க அப்படின்றதையும் புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அவரோட லேப்டாப் எடுத்து அந்த ஸ்பை சாஃப்ட்வேர் மூலமா அவங்க அப்பாவோட கம்ப்யூட்டர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி பார்த்து வந்துட்டு அவங்க அப்பா கம்ப்யூட்டரை ஸ்பை பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் அவங்க அம்மா ஓவர் ரியாக்ட் பண்ணல. சொல்லப்போனா அவங்க அம்மா நினைச்சதோட இங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இன்சூரன்ஸ்க்காக ஃபைல் பண்ணி இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாரு. கூடவே ஏதோ ஒரு பாஸ்போர்ட் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் டீடைல்ஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பாஸ்போர்ட்ல இவரோட பேர் இல்லாம வேற யாரோ ஒருத்தரோட பேர் இருந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்துக்கு வந்துட்டு பயங்கரமான சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு. இப்ப எதுக்காக அப்பா வந்துட்டு போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணணும்? ஒருவேளை அம்மா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. நம்ம 3 பேருத்தையுமே கொலை பண்ணிட்டு நம்மளுடைய அப்பா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியில போயிட்டு வேற ஒரு நாட்டுல தங்க போறாரு போல இருக்கு. இதுதான் இவரோட பிளான் ஆட்ருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா அவங்க அம்மா அந்த கெஸ்ட் பெட்ரூம் விட்டு வெளியில வர்றதே இல்லை. அப்படி எதுக்காச்சும் வெளியில வந்தாலும் வேகமா அந்த ரூம் விட்டு வெளியில வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு டக்குன்னு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திப்பாங்களாம். பார்த்து வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அதாவது அவங்க கதவை திறந்துட்டு வெளியில வரப்ப போறப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காரு. நம்ம எதுவும் பேசுவோம்னா எதுவும் கேட்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா இவர் போயிட்டு அவங்க அம்மாவுடைய ரூம் கதவை தட்டுறாரு. அவங்க அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு எல்லா விஷயமே தெரியும், அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த இன்சூரன்ஸ் மேட்டர் எல்லாமே எனக்கு தெரியும், இதை பத்தி நம்ம பேசணும். சொல்லப்போனா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது, ஆனா நீங்க கதவை திறந்தாதான் பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அவங்க அம்மா கதவை திறந்து என்னாச்சு, இப்பதான் இவரு அவங்க அம்மா கிட்ட இந்த பாஸ்போர்ட்டை பத்தி சொல்றாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாரு, இவங்க என்னென்னலாம் பார்த்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது. இதனால பார்த்து வந்துட்டு அவங்க அம்மாவை அவரோட அபார்ட்மெண்ட்லேயே வச்சுட்டு அவர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
பண்றாரு. இப்படி இவர் சொல்ற எல்லா விஷயங்களும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது, நீங்க திங்க் பண்றது இது எல்லாத்தையுமே கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, அவர் பெருசா இந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. உங்களுடைய அம்மா பேர்ல, உங்க பேர்ல, உங்க தங்கச்சி பேர்ல அவர் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காரு. சொல்ல போனா ஒருத்தவங்களோட பேர்ல இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிறது தப்பே கிடையாது. இதுக்காக தான் அவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்களா எதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கூட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் பேர்லயும் அவங்க பையன் பேர்ல பொண்ணு பேர்ல மட்டும் போட கிடையாது. சொல்ல போனா அருண்குமார் தன்னோட பேர்லயுமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்திருக்காரு. அந்த இன்சூரன்ஸோட பயன்கள் எல்லாமே அவங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அவர் மேல எப்படி நம்மளால சந்தேகப்பட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இன்னொரு விஷயம் அது போலி பாஸ்போர்ட். இப்போ வரைக்கும் நடந்ததை கேட்கிறப்ப அதுவுமே வந்துட்டு பெரிய தப்பு கிடையாது. அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்காரு, ஏதோ ஒரு பேர்ல ஃபில்அப் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இப்படி இவர் ஃபில்அப் பண்ணதை கொண்டு போயிட்டு பாஸ்போர்ட் சர்வீஸ்ல கேட்கும் போது தான் அவர் வந்துட்டு மாட்டுவார். சொல்லப்போனா போலியான டீடைல்ஸ் கொடுத்து பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கறதா வந்துட்டு தப்பு. மற்றபடி அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சு வீட்டில் உட்காந்து என்ன ஃபில்அப் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஒருவேளை அவர் அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகட்டும், அதுக்கு மேல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட பார்த்து வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க ரெண்டு பேரும், சரி முதல்ல அருண்குமார் வந்துட்டு என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கிறப்ப அதை கொண்டு போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த சந்தேகம் இவங்களுக்கு வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண்குமாரோட ரீசன்ட் மெயில்லாம் எடுத்து இவங்க செக் பண்ணி பார்த்தப்ப அருண்குமார் பார்த்தோட அம்மா இல்லாம வேற யாரோ ஒரு லேடி கிட்ட எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுது, அந்த அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் உன்கிட்டே வந்துடுறேன், லவ் யூ அப்படின்ற மாதிரி மெயில் பண்ணியிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கு பயங்கரமான சந்தேகமே வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் அவங்க அம்மா ஏதோ தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் பார்த்த அந்த மெயில், அந்த போலி பாஸ்போர்ட், லம்பா எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு இவர் சொன்னது எல்லாமே இவருக்கு அவங்க அப்பா மேல இருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சு. பார்த்தோட அம்மா வந்துட்டு எங்க போயிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே அருண்குமாருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அருண்குமார் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அந்த கால்ல எப்ப நீ பையன் வீட்டுல இருந்து திரும்பி வர அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. சரி கண்டிப்பா அவருக்கு எதிரான எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட சிஸ்டம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அருண்குமாரோட கம்ப்யூட்டரை ஸ்பை பண்ணதுல இவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இவருக்கும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு டீலிங் போயிட்டே இருந்திருக்கு. அந்த டீலிங் வந்துட்டு நார்மலான டீலிங் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஒர்க்கை பத்தி, ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட மாதிரியான ஏதோ ஒரு டீலிங் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மெயில்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அருண்குமாருக்கு ஒர்க் விஷயத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. அந்த பிரச்சனையினால சுத்தி இருந்தவங்களாம் இவரை ஃபோர்ஸ் பண்றாங்களாட்டிருக்கு. சொல்லப்போனா பிரச்சனையே அவருக்கு தான் போல. இதனாலதான் ஒரு போலி பாஸ்போர்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தப்பு தான் அப்படின்னாலும் இவர் மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ற அளவுக்குலாம் யோசிச்சிருக்க மாட்டார் அப்படின்ற நிம்மதி இவங்களுக்கு வருது. இப்படி நாள் போகுது. பார்த்தோட அம்மாவுக்கு இது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சரி நம்ம தான் ஏதோ தப்பா யோசிச்சோம் போல இருக்கு, சரி நம்ம அவர் கூட போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோட அபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கே போறாங்க. ஆனா இந்த சமயம் பார்த்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அவங்க அப்பா அவங்க அம்மா இல்லாத ஏதோ ஒரு லேடிக்கு நான் உன் கூட வந்து செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு எனக்கு வரப்போது, அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பெரிய அமௌண்ட் அவருக்கு எதில் இருந்து கிடைக்க போகுது? ஒருவேளை ஏன் அது இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருந்தப்ப பார்த்து வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எனக்கு என்னமோ தப்பாவே படுது, சுத்தி இருக்க எல்லார்த்திட்டையும் போயிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா அப்பா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்டுடலாம், இன்னைக்கு இதுக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்றாரு. இதனால அவங்க அம்மா இவரு கூட்டு போயிட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சுட்டு இவரு அவங்க அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு போறாரு. சொல்ல போனா பார்த்து வந்துட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்மே பண்ணல. திடுதிப்புன்னு அவர் போயிட்டு நின்று அந்த வீட்டுடைய கதவை தட்டி இருக்காரு. அவங்க அப்பா அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பார்த்து நின்றுட்டு இருக்காரு. பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, பார்த்து திடீர்னு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உங்ககிட்ட பேசணும், அதுவும் இன்னைக்கே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளிக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ள வரான். இப்ப பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து நீங்க எதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணலான்னு ரெடியா இருக்கீங்க அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். அதாவது எல்லாமே நீங்க எல்லாத்தையுமே நிறுத்திட்டு எங்க அம்மா கூட இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா விஷயத்தையுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன், நீங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சமயம் அவங்க அப்பா அருண்குமார் வந்துட்டு எதுவுமே பேச கிடையாது. அவங்க பையனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அருண்குமார் திடீர்னு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு எதுக்கு இவர் இப்படி அவசரமா போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா அந்த ரூமை விட்டு மறைஞ்சு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்துக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ நம்மளை கொலை பண்றதுக்காக தான் ஏதோ ஒரு வெப்பனை எடுக்க போயிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. வர
வரும்போது இவர் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. இவர் நல்ல ஹைட்டாகவும் அவங்க அப்பாவோட நல்லாவே வெயிட்டாகவும் இருப்பார். அதனால கண்டிப்பா நம்மளால நம்மளோட அப்பாவை சமாளிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவர் அன்னைக்கு வீட்டுக்கே வந்திருக்காரு. இந்த மாதிரி அவங்க அப்பா திடீர்னு ஓடவும் சரி ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து நம்மள தாக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவருமே பொறுமையா பதுங்கி பார்த்தா அவங்க அப்பா அருண்குமார் எதை பத்தியுமே பேசாம அமைதியா பெட்ல இப்படி போயிட்டு உட்காந்துருக்காரு. இதை பார்த்த பார்த்தக்கு வந்துட்டு அவங்க அப்பா எதை பத்தியுமே பேசாம பொறுமையா செகுத்த பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனா அவங்க அப்பாவோட கண்ணு லைட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் பார்த்த ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்க அந்த டைரக்ஷனுக்கு பக்கத்துல ஒரு கதவு ஓபன் ஆயிருக்கு. அந்த கதவு கிட்ட தான் சிங்க் இருக்கு. அந்த சிங்க்குக்கு கீழே நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே போடப்பட்டிருக்கு. இப்படி கொட்டி கிடக்குற அந்த டூல்ஸ்ல ஹெவி மெட்டல் எல்லாம் திருப்பக்கூடிய அந்த பைப் ரிஞ்ச் அங்கதான் இருந்திருக்கு. சொல்ல போனா அது ரொம்ப ஹெவியான டூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டூல் எடுத்து அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்துருவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மணி அன்னைக்கு நைட்டு 10:45 இருந்து ஒரு 11 இருக்கும். இதுக்கு அடுத்த நாள் தான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்த மாதிரி பார்த்தோடைய அம்மா என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோட அபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ளார போய் பார்த்திருக்காங்க. ஒருவேளை நைட்டு அப்பா பையனுக்குள்ள எதனாச்சும் சண்டை நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம்க்கு போயிருக்காங்க. அந்த ரூம்குள்ள போகும்போது செவுரு ஃபுல்லா சுத்தி ரத்தமா தெரிச்சிருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கர்டைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருந்திருக்கு. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. தரையில ஒரு சடலம் ரொம்பவே மோசமான முறையில தலையெல்லாம் சதைக்கப்பட்ட நிலைமையில கிடந்திருக்கு. அந்த சடலம் வேற யாரோடதும் இல்ல, அருண்குமாரோடையது. உடனடியாக அவங்க அம்மா 911க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வராங்க, வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டினியூஸா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு உண்மையா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 4 வருஷமும் எதுக்காக ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அருண்குமார் என்ன பண்ண ட்ரை பண்ணாரு, என்னதான் அங்க போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கே 4 வருஷம் ஆச்சு. உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் அவங்களோட ஒய்ஃபும் பையனும் யோசிச்ச மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில தான் இருந்திருக்காரு. ஆனா இது மட்டும்தான் உண்மை. மத்தபடி இவங்க 2 பேரும் யோசிச்ச மாதிரி வேற எதுவுமே கிடையாது. முக்கியமா அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களை கொலை பண்றது அருண்குமாரோடைய ஐடியாவே கிடையாது. இவர் யாரோட இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேர்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தான் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்காக அவர் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சது வேற யாரையும் இல்ல, அவரையே தான். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்றத அவரோட ஐடியாவே. பின்னாடி தான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதே அவரோட ஐடியா கிடையாது. அவர் இறந்துட்டதா சொல்லி எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டு ஒரு போலி பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அவர் அஃபேர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட செட்டில் ஆகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பெரிய அமௌண்ட் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி, அதாவது அவங்களோட பையனுக்கு பொண்ணுக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு தான் போகும். நம்ம இல்லாம போனதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் வச்சுட்டு அவங்க நிம்மதியா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணியிருந்திருக்காரு. இப்ப அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுல 10:45 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி இவரோட பையன் வந்துட்டு இவர்கிட்ட நீங்க பண்றது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை அவரு என்னவா நினைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம போலி பாஸ்போர்ட் எடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டு நம்ம செட்டில் ஆக போறோம், அந்த விஷயத்த தான் இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, அதனாலதான் நம்மள வார்ன் பண்ண வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப சோகமா தான் போயிட்டு அவர் அந்த பெட்ல உட்காந்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அந்த பதட்டத்துல அங்கேயும் இவரு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்க பையனுமே ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டு 2 பேருமே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்கான். ஆனா இவங்களாவே எல்லாருமே சேர்ந்து நம்மளோட அப்பா வந்துட்டு நம்மள சாகடிச்சிட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டு ஓட போறாரு அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டதுனால அன்னைக்கு அவங்க அப்பா அருண்குமார் பண்ண எல்லாமே இவங்களுக்கு தப்பாவே தெரிஞ்சிருக்கு. இவரு பாத்ரூம்ல இருக்க அந்த டூல தற்செயலா பார்த்த அந்த சமயம் என்னைய கொலை பண்றதுக்காக தான் இவரு பாக்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இவர் முந்தரதா நினைச்சுக்கிட்டு வேகமா பாத்ரூம் போயிட்டு அந்த டூல் எடுத்து அவங்க அப்பாவை சரமாரியா தாக்குறாரு. அவ்வளவு நாள் அவர் மேல இருந்த கோவம் எல்லாத்தையுமே அவரு காட்டியிருக்காரு. இதனால அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல முகமெல்லாம் செதுக்கப்பட்ட நிலைமையில அவங்க அப்பா இறந்து போறாரு. இதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அடுத்த நாள் காலையில 911க்கு கால் பண்ணது. அவங்க சொன்ன கதைப்படி அவங்க அம்மா வீட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்திருக்காங்க. அருண்குமார் முகமெல்லாம் சதைக்கப்பட்ட நிலைமையில ரொம்பவே மோசமா இறந்து போயிருக்காரு. ஆனா உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்து அவங்க அம்மாவை கூட்டு போயிட்டு அவரோட அபார்ட்மெண்ட்ல
விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட பேச வரல. சொல்லப்போனா அன்னைக்கு நைட்டு பார்த்து அவங்க அப்பா கிட்ட பேச வந்த அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இந்த கொலை நடந்த அந்த சமயமும் அவங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுமே அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க பையன் என்ன நினைச்சானோ அதே விஷயத்தை தான் அன்னைக்கு அவங்க அம்மாவும் நினைச்சிருக்காங்க. அவரு நம்மளை கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பையன் வந்துட்டு அவரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா என்னதான் பார்த்து வந்துட்டு இந்த கொலையை பண்ணாலும் இது ஒரு கரெக்டான இன்டென்ஷன்ல பண்ணல, தற்காப்புக்காக தான் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் போயிருச்சு. அதுவும் போக நம்ம அன்னைக்கு அவரை கொலை பண்ணல அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா நம்மளை கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க உண்மையாலுமே இருந்திருக்காங்க. இதனால இந்த கொலையை பண்ணதுக்காக அவங்க பையன் பார்த்துக்கு வெறும் 33 மாசம் மட்டும் தண்டனை கிடைச்சது. என்னதான் பார்த்து இந்த கொலையை பண்ணியிருந்தாலும் அவங்க அம்மாவே ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு அவங்க பையன் கிட்ட சொன்னதுனால தான் அந்த பையன் இந்த ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சான். இதனால இந்த கொலை நடந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்ணதுக்கு அவங்க அம்மாவும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 10 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இங்க ஒரு கொலையை நடந்திருக்கான தண்டனை இவ்வளவுதான். இந்த மொத்த கேஸ்லயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போக போறேன் அப்படின்னும் போது தெளிவா அதை வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட கன்வே பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அருண்குமார் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு கடைசி அதை கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாராட்டிருக்கு. அதுக்குள்ள இவங்க ஸ்பை சாஃப்ட்வேர்லாம் போட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நம்மளே நம்மளோட சேனல்ல எத்தனையோ கேஸ் வந்துட்டு பார்த்திருக்கோம். ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க இன்னொரு நாட்டுக்கு போயிருவாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு இருக்கு. இதனால அவங்களுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளிட்டு அந்த காசை எடுத்துட்டு தான் ஓட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கு. இன்சூரன்ஸ்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாருக்குமே இதுதான் முதல்ல தோணுது. கொஞ்சம் நிதானமா எல்லாருமே உட்காந்து பொறுமையா பேசியிருந்தாலே எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிருக்கும். அவங்க அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி மூவ் ஆன் ஆயிருப்பாங்க, அவரும் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச லைஃபுக்கு போயிருந்திருக்கலாம். இப்படி கொலை பண்ற அளவுக்கு போயிருந்திருக்காது. அட்லீஸ்ட் இந்த கேஸ்ல இவங்க யோசிச்ச மாதிரி கொலை பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்றத இவர் யோசிக்கல. அது வரைக்கும் பரவாயில்ல, ஆனா பாவம் அவரோட உயிர் போயிருச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க.